கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அது யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கே யோசுவாவுக்கு ஒரு டாஸ்க் ஆண்டவர் கொடுக்குறாரு. மோசே இப்போ இல்லை, யோசுவாவுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து நீ இந்த ஜனங்களை நான் வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த தேசத்துக்கு கொண்டு போய் அந்த தேசத்தை பங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யோசுவாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் இது வரைக்கும் மோசையோட அண்டரில் வந்திருக்காரு. பட் நவ் மோசை இல்லாதப்போ நம்ம எப்படி இதை கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னது காட் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸோ காட் நம்ம கூட இருந்தாருன்னா நம்மளால் எந்த டாஸ்க்கையும் செய்து முடிக்க முடியும். சம்டைம்ஸ் நம்ம ஒரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு மேரேஜ் ஆகி போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸில் இது வரைக்கும் ஒரு ஒர்க்கராக இருக்கலாம், இப்போ ஒரு லீடராக மாறி இருக்கலாம், இல்லை ஒரு நியூ மதராக இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு நியூ மினிஸ்டர் ஆஃப் காடாக இருக்கலாம், ஊழியத்துக்கு கூட புதுசாக இருக்கலாம். ஸோ நமக்கு இந்த டாஸ்க்கை எப்படி செய்கிறதுன்னு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு எப்படி இது யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, யார் கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் உன் கூட இருந்து செயல்படுவேன்னு சொல்கிறார். எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை நான் நடத்துவேன்னு சொல்கிறார். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க்கை தனியாக செய்யலை, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியத்தோடு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.